கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவு வேளையில் மீண்டும் இந்த தபசு நாட்களை ஒட்டி தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க எனக்கு பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாம் பேசவில்லை, ஆலயத்தில் பேசுகிறோம். இந்த காணொளி நேரலையில் ஆண்டுடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் ஒரு வசனங்களை கேட்டு தேவ சமூகத்தில் நெருங்கி வர வேண்டும் என்ற பாரத்தோடு தான் இந்த நாட்களில் கடந்த 21 நாட்கள் இந்த வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். இந்த 22ஆம் தேதி உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை படித்தேன். அதை படிக்கும்போது எனக்கு இருதயத்தை ரொம்ப தொட்டது. ஒரு பெண்மணி என்னுடைய சம்பவம். அவள் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வைத்தாள், அவர் தமது அன்பை எந்த அளவுக்கு அந்த பெண்மணிக்கு செலுத்தி பிறருக்கு அதை தெளிவுபடுத்தி நடத்தினார் என்பதாக இந்த வேத பகுதியில் மத்தேயு 26 1 முதல் 13 வரைக்கும் கூட பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு தவறும் செய்யாத தேவன், நன்மை செய்ய வந்தார். அவரை கொலை செய்ய ஜனங்கள் வகை தேடினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு பண்டிகை நேரம் வந்தது. அந்த பண்டிகை நேரத்தில் ஆண்டவர் ஒரு வீட்டில் போய் தங்கினார். அதை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு நாம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறோம், 6ஆம் வசனத்தில் பார்த்திருக்கிறோம். 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஒரு விசேஷமானதொன்றை ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றினார் என்று ஒரு பகுதி சொல்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சிரசின் மேல் தைலத்தை உடைத்து ஊற்றினாள் என்பதாக அந்த பகுதியில் நீங்கள் படிக்க முடியும். அடுத்த ஒரு நாள் 8ஆம் வசனத்தில் அவருடைய சீசர்கள் இந்த செயலை கண்டு எந்த அளவுக்கு தங்களுடைய அதிருப்தியை, முறுமுறுப்பை, விரும்பாததை வெளிப்படுத்தினார்கள் என்பதாக 8ஆம் வசனத்தில் பார்த்தோம். 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதை தொடர்ச்சியாக அவர்களுடைய காரியங்கள், இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டதாக பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன? 10ஆம் வசனத்தில் இயேசு அதை அறிந்து, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? இப்போ எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க பாருங்க. அவள் செய்தது அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு விடுதலைக்கு. தெய்வத்தின் மேல எந்த அளவுக்கு அன்பு அந்த பெண்மணிக்கு இருந்ததினால் அவள் இதை செய்தாள் என்று நாம பார்க்க முடியும். ஆனால் அதை புரிஞ்சுக்கல. அப்ப இந்த பெண்ணு யார்? லூக்கா 7:37 சொல்லுகிறது, பாவியான ஸ்திரீ. ஒருவேளை சம்பவங்கள் வித்தியாசமா இருந்தாலும் இந்த லூக்காவிலும் அதை போலவே இருக்கிறதினால் நாம் அதை சேர்த்து தியானிக்கிறோம். அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியவில்லை. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 1 - 11 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பெண்ணை பாவத்துல கையும் மெய்யுமா பிடிச்சு அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கொண்டு வந்த போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை பார்த்து எந்த அளவுக்கு பதில் கொடுத்து அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை ஒன்றும் சொல்வதில்லை, இனி நீ பாவம் செய்யாதே. ஆண்டவர் யார்? பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஆனா இந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க? தொந்தரவு படுத்துறாங்க. இவள் செய்த நல்ல காரியம், அதை தொந்தரவு படுத்துறாங்க. 14:6 மார்க்கு, யோவான் 12:7 இதைகளில் கூட நீங்கள் பார்க்க முடியும். அப்படி எந்த அளவுக்கு வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்துறாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு அழைக்கப்பட்ட அந்த பரிசேயனுக்கும், அழைத்த பரிசேயர், அழைக்கப்பட்ட சீஷர்கள், அவர்கள் அறியாமையை உணர்த்தும்படி
ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 7:47, லூக்கா 7:47, இவள் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் வரும்போது குறையோடு வரலாம். ஆனால் அவர் சமூகத்தில் வந்து போகும்போது நிறைவோடு போக வேண்டும். ஏன்னா அந்த குறையை நீக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் மட்டும் இருக்கிறது. அப்போ அதன் பிறகு 10ஆம் வசனத்தில் அவர் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அறிந்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துறீங்க சொல்லிட்டு சொல்றாரு, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். 26:10 மார்க் 4:14 இந்த வார்த்தை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நற்கிரியை. துர்க்கிரியை செய்கிற ஜனங்கள் மத்தியில நல்ல கிரியையை இந்த பெண்மணி செய்ததை சுட்டி காட்டுகிறது. இந்த நற்கிரியை செய்ய வேண்டும் என்று ஒரு 10 காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒரு 5 காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:17, இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். நல்ல காரியம் செய்யணும்னா இருதயம் நல்லா இருக்கணும். 1 தீமோத்தேயு 5:10, ஒரு நல்ல காரியம் செய்தாதான், நற்கிரியை செய்தால் சாட்சி இருக்கும். 2 தீமோத்தேயு 2:21, கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற முடியும். ஒரு தகுதி அவசியம். நற்கிரியை செய்கிறவங்க அது தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வாங்க. தீத்து 1:16 மற்றும் சில வசனங்கள் பார்க்கும்போது பவுல் எச்சரிக்கிறார், நீங்க நல்ல கிரியை செய்ய வேண்டும், தப்பான வழிக்கு போயிடக்கூடாது, நல்ல காரியத்தை நீங்க செய்யணும் என்று போதனையின் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலே தீத்து 2:14 சொல்லுகிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதை படித்து பார்க்கும்போது ஆண்டவர் எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதாக பார்க்கிறோம். கவனியுங்கள். தீத்து 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதற்குள்ள அன்பின் செயல் வெளிப்படுகிறது அல்லவா? அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பெண்ணு அவளுடைய அன்பு வெளிப்படுகிறது. அவள் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாள். நீங்கள் அதை புரிஞ்சுக்கலையே. ஆனா ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் பாருங்கள். தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்க, நாம் பக்தி உள்ளவர்களாய் இருக்க, நாம நற்கிரிகளை செய்ய வேண்டும். எல்லா அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டு ஆண்டவர் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, இந்த வசனங்களை, வேதத்தை திறந்து வைத்து படித்து பாருங்கள், சிந்தனை செய்யுங்கள். ஒரு பாவியான பெண் ஆண்டவருக்கு எதை செய்தாள் என்பதை பார்க்கிறோம். நம்ம ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும். அவர்கிட்ட நெருங்கி வாழுங்க, பிறருக்கும் இதை சொல்லுங்க, இதை மற்றவர்களுக்கு அறிவித்து இந்த வசனத்தை கேட்கும்படி பண்ணுங்க. நீங்களும் தொடர்ச்சியாக இந்த வசனங்களை பாருங்கள், கேளுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அருமை பிதாவை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரோடு இடைப்படும். இந்த வசனம் பெருமையாய் திரும்பாது நற்கிரிய நல்ல கிரியை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும், எல்லாருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.